ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. திருபாலு, உங்களுடைய நிறைவு பார்வையிலேயே இப்போ பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை தாண்டியுமே இந்த பட்ஜெட்ல பாதக விளைவு தான் அதிகமா இருக்குன்னு சொன்னது எப்படி? அதுக்கு முன்பு சாதகமான விஷயங்களை சொல்லலன்னு சொன்னோடனே அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார். ஆனாலும் கூட பாருங்கள், பீட்டர் அல்போன்ஸ் ஒன்று கூட சொல்லல. அவர் அதில் உறுதியாக இருக்கார். பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட நமக்கு ஆதரவாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்பது வருத்தமளிப்பதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் தற்பொழுது இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு தேவையான ரயில்வே திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கியிருக்கப்பட்டிருக்கு என்பதை நாளை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது இன்னும் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அதே வேளையில் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நல்ல விளைச்சல் தரக்கூடிய 109 பயிர்கள் அதை ஊக்குவிப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமும், 2 ஆண்டுகளில் 1 கோடி உழவர்களை இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வருவோம் என்ற புதிய விஷயங்கள்லாம் இது வரவேற்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இதில் நம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் என்பது பல்வேறு விமர்சனங்கள் பாஜக என்றால் சொல்வார்கள், அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு என்று சொல்வார்கள். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் சாதாரண மனுஷன் நமக்காகவும் ஏதோ ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கப்பா என்று சொல்லக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் நான் இந்த பட்ஜெட் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுதுன்றீங்க. சாதாரண மக்களுக்கு, ஒரு சாதாரண சாமானியனுக்கு அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதுதானே பொருளாதாரத்தை பற்றி நம்ம, அதுதான் முக்கியம். ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்க ஏதோ ஒரு விவசாயியை இருங்க, ஒரு புற்றுநோய் அதிகரித்து வருது. புற்றுநோய்க்கு முழுமையாக வரி விலக்கு என்று சொல்லியிருப்பது நிச்சயமா வரவேற்கக்கூடியதா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாயி, ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் கல்வி, இந்த விஷயங்கள்ல சுகாதாரம், இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி இந்த அரசு செய்திருப்பது என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் அதே வேளையில் ஒருவேளை தமிழகத்திற்கான நான் சொன்ன இந்த திட்டங்கள் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமா அது ஏமாற்றம் தான். அப்படி இருக்காது என்று நான் நம்புகிறேன். சார், போற போக்கில் பேராசிரியர் இந்தியா முன்னேறாமல் போனதற்கு நேரு தான் 5 ஆண்டு திட்டம் தான் காரணம் என்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. 5 ஆண்டு திட்டத்தில் தான் இந்தியா பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அடைந்தது. பக்ரானங்கல் திட்டம் அணை ஆசியாவிலே பெரிய அணை. எந்த காலத்தில்? ஏரோநாட்டிக் யார் காலத்தில்? ஸ்பேஸ் சயின்ஸ் யார் காலத்தில்? நீங்க ஒரு சாராபாய் எப்படி கிடைத்தார்? அப்துல் கலாம் எப்படி கிடைத்தார்? அதிர்ச்சியா இருக்குது. இது மாதிரி பேராசிரியர்லாம் இப்படி பேச ஆரம்பித்தா அந்த நாடு என்ன ஆகும்? நிறைவு பார்வை. 29 கோடி மக்களுக்கு ஆயுள் கால சொத்து இல்லை. அவருக்கு சந்தேகமா இருந்தா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று பார்க்கட்டும். சும்மா கந்தை எடுத்துட்டு வரான். வெக்கமா இல்லை? நாடாளுகிறீர்கள் நீங்கள். வெறும் கந்த துணி எடுத்துட்டு வராங்க ஆயிரக்கணக்கானவன். அதான் நிதிநிலை அதை பற்றி பேசுகிறதா? நீங்க நான் கேட்கிறேன், ஏழைகள் பற்றி புள்ளி விவரத்தை நீங்க தரையா அஞ்சுகிறீர்கள்? செல்வ குவியலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தரையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? ஆட்சியே பொய்யான ஆட்சி. முதலாளிகளின் மடியில் வந்தபடி முதலாளிகளின் சிந்தனையால் முதலாளிகளால் நடத்தப்படுகிற ஆட்சி நான் அப்பட்டமா குற்றம் சாட்டுகிறேன். இது நல்ல ஆட்சி அல்ல. அந்த சோசியலிஸ்ட் கட்ட வார்த்தையா? பொருள் உற்பத்தி செய்யறான், பொருள் குவியுது, அதை லூட் பண்ணி ஒருத்தன் வச்சுக்கிறான். சரி, அவனுக்கு பேர் அதானி அம்பானி, உழைக்கிறவனுக்கு பேர் வெறுங்கை அப்படின்னாக்கா எப்போ இது தீரும்? சரி, இடதுசாரிகள் படித்தவர்களே பல நாடுகள்ல அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல படித்தவர்களே இந்த மாதிரி தடுமாறினா எப்படி? இந்த நாடு யாரை பண்ணிருக்காங்க? சோசியலிசம்ன்ற வார்த்தையை உலகத்தின் பல நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடு கூட அதுல எடுத்துட்டாங்க. இந்தியா சோசியலிசம்ங்கிறது இட்ஸ் நாட் an இந்தியா உலக வேர்ட் டுடே. இந்தியா உலக எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள் எடுத்துருக்கீங்க. இந்தியா உலக கலிக்கும். இந்தியா உலக கலிக்கும் நான் சொல்றேன். சரி, அது இன்னொரு தருணத்துல பேச வேண்டிய தெரிஞ்சுங்க. நீங்க எடுத்தீங்க காரணம் சொல்லுங்கன்னா பெரிய நாடு இந்தியாங்க. இந்தியா உலக கலிக்கும். இந்த செழுமையான அனுபவங்களை பெற்று இந்தியா பெரிய விவாதத்தை எதுக்கு சின்ன பெரிய விவாதம்? ஆட்சிக்கு செய்யற நாடுகள்ல கந்தை துணியோட ஒருத்தர் வரலையா? சீனாவுல ஈஸ்ட் சீனா மாத்திரம் தான் இது பெரிய விவாதம். ஒரு நாள் முழுவதும் விவாதிக்க வேண்டியது கூட இல்லாம இருக்கிற சீனாவுல கட்டிக்கிறதுக்கு கோவணம் கூட இல்ல சீனாவுல. அப்படி இருக்கிற எத்தனையோ மாகாணங்கள் இருக்கு. அங்க எல்லாம் நீங்க போய் சுற்றுப்பயணம் கூட பண்ண முடியாது. உங்களுக்கு விசா கூட கொடுக்க மாட்டாங்க. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.